ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். சொத்து வழக்கு ஜவ்வாக இழுத்ததால் நிலக்கிழார் ஒருவர் மகா பெரியவரை தரிசிக்க காஞ்சிபுரம் வந்தார். மகா பெரியவரிடம் ஆசி பெற்ற பின் தன் பக்கம் நியாயம் இருப்பதை சொல்லி வருந்தினார். உங்கள் ஊர் கோவிலில் தேர் இழுத்ததுண்டா என கேட்டார் மகா பெரியவர். இல்லையே சுவாமி என்றார் நிலக்கிழார். அசைந்தாடி வரும் தேரை ரசிக்கிறார்களே தவிர வடத்தை யாரும் இழுப்பதில்லை. தேரை இழுப்பதால் என்ன நன்மை என்பதை காஞ்சி மகா பெரியவர் இனியாவது தேர்வடத்தை இழுங்கள், கட்டாயம் அன்னதானம் செய்யுங்கள், பின்னர் வழக்கு தொடர்பான வேலையில் ஈடுபடுங்கள், எல்லாம் நல்லபடியாக முடியும் என்றார். பிரசாதம் பெற்றுக்கொண்டு ஊருக்கு புறப்பட்டார் நிலக்கிழார். 3 மாதம் கழித்து காஞ்சிபுரத்திற்கு மீண்டும் வந்தார். பெரியவா, தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்தது, தர்மம் தலை காக்கும் என புரிந்து கொண்டேன் என்றார் கண்ணீருடன். தேர் இழுத்தாயா என கேட்டார் மகா பெரியவர். ஆம் சுவாமி, அதன் பிறகே எல்லாம் நல்லபடியாக நடந்தது என்றார். தேர் என்பது நடமாடும் கோவில். கோவிலுக்கு செல்ல முடியாத முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் கூட திருவிழாவில் வீட்டின் வாசலில் இருந்தபடி கடவுளை தரிசிக்கலாம். அப்போது தெய்வீக சக்தி ஊரெங்கும் வெளிப்படும். தேர்வலம் வரும் நேரத்தில் தீய சக்திகள் ஓடிவிடும். தேர் வடத்தை இழுப்பதற்கும் அன்னதானம், தண்ணீர் பந்தல் வைப்பதற்கும் முற்பிறவியில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கர்மவினை துரத்தினால்தான் வழக்கு ஜவ்வாக இழுத்ததோடு சொத்து கை நழுவி போக இருந்தது. தேர் இழுத்ததாலும் அன்னதானம் செய்த புண்ணியத்தாலும் சொத்து மீண்டும் கிடைத்தது. குருவருளும் திருவருளும் உங்களை தேடி வரும் என்றார் மகா பெரியவர். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.